கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நவம்பர் மாதம் 16ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை எசையா 40ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கோணலானது நேராக்கப்படும். ஆமென். நம்முடைய குடும்பத்திலே நம் பிள்ளைகளை நாம் இப்படித்தான் வளர்க்க வேண்டும் என்று நிறைய ஆசைகளோடு நிறைய திட்டங்களோடு நாம் வளர்க்க தொடங்குவோம். ஆனால் நாளுக்கு நாள் அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய பேச்சுவார்த்தை நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ அதற்கு மாறாக எதிர்மறையாக மாறினால் நமக்கு கோபம் வந்துவிடும். நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தாங்கிக் கொள்ள முடியாது. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் நாம் சில காரியங்களை, சில திட்டங்களை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வைத்திருப்போம். ஆனால் யாரோ ஒருவர் நமக்கு தடையாக வந்து அந்த காரியங்களை எல்லாம் வேறு வழியிலே வழிமாற்றி விடுவார். அது நிமித்தம் நமக்கு தேவையற்ற குழப்பங்கள், கோபங்கள், இழப்புகள், பலவீனங்கள் ஏற்படலாம். இன்றும் கூட நம் இயேசு மகாராஜா இந்த அருமையான வார்த்தையை இன்றைய இறைவாக்காக நமக்கு கொடுக்கிறார். இதுநாள் வரை உங்கள் வாழ்க்கையிலே கோணலாக இருந்த எல்லாவற்றையும் இன்று முதல் இயேசு மகாராஜா நேராக்க தொடங்குவார். இதுநாள் வரை குழப்பத்தோடு ஓடிக்கொண்டிருந்த நமக்கு இன்று முதல் ஒரு தெளிவை கடவுள் கொடுப்பார். ஆவியானவர் வழியாக ஆலோசனைகளை கொடுப்பார். நமக்கு ஒரு சிறப்பான ஞானத்தை கொடுத்து அருமையாய் வழிநடத்துவார். நீங்கள் இந்த கால் டாக்ஸி டிரைவர்ஸோ இல்லை கார் வைத்திருக்கிற நபர்களோ இரவிலே வண்டியை எங்கே நிப்பாட்டுறாங்களோ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அந்த வீலை நிப்பாட்டுறப்ப நேராக அந்த வீல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு தான் அவங்க வண்டியை விட்டு இறங்குவாங்க. சில நேரங்களில் அவசரத்தில் அந்த வீல் திரும்பினபடியே இருக்கும், அவர்கள் மறந்து அப்படியே லாக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. காலையில் எந்திரிச்சு அதை ஆன் பண்ணி கியர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்பயாவது சில பேர் செக் பண்ணுவாங்க, வீல் நேராக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. சில பேர் அந்த நேரமும் அவசரத்தில் செக் பண்ணாமல் வண்டியை எடுத்துடுவாங்க. அந்த நேரத்தில் வீல் வலதுபுறமோ இடதுபுறமோ திரும்பி இருந்தால் ஏதோ ஒரு விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அப்படியாகத்தான் நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையின் படிகளிலும் நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நாம் அமர்ந்து நிதானித்து செயல்பட வேண்டும், முடிவெடுக்க வேண்டும். இது சின்ன விஷயம்தானே, இது போனால் போகட்டும் என்று நாம் சிறு விஷயங்களில் ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை நமக்கு கொண்டு வரலாம். இன்றும் கூட அதற்காகத்தான் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்தால் அவை எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நாம் தடுமாற்றத்திலே சில தவறான முடிவுகள் எடுத்தாலும் அவர் நம்மோடு கூட இருந்து இது தவறான முடிவு, இதை மாற்றிக்கொள், இப்படியாக இந்த காரியத்தை செயல்படுத்து என்று அவர் நமக்கு ஆலோசனை கொடுப்பார். இன்றும் கூட அந்த அருமையான ஆசீர்வாதத்தை கடவுள் நமது கரங்களிலே வைக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு கடவுளை நோக்கி மன்றாடி இந்த ஆசீரை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். இன்று முதல் எல்லாவற்றையும் கடவுள் சீர்படுத்துவார், நெறிப்படுத்துவார், சரியான முறையில் நம்மை வழிநடத்துவார். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த அருமையான இறைவாக்கின் படியாகவே இதுநாள் வரை எங்கள் வாழ்விலே கோணலாக இருந்த எல்லாவற்றையும் தகப்பன் சீர்படுத்த போகிறீர், நேராக்க போகிறீர். அதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் ஒரு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று முதல் நம்முடைய வழிகளிலே கடவுளுடைய கரம் கூட இருந்து நம்மை அருமையாய் வழிநடத்தும், நெறிப்படுத்தும். ஆகவே சந்தோஷத்தோடு எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள். ஆமேன். God bless you.